என்னாகம புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு புஸ்தகத்திலும் ஆவியானவர் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் நம்ம செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அதில் என்னாகம புஸ்தகத்திலையும் ஆவியானவர் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அநேக இடங்கள் அவர் என்ன பண்ணுகிறார், செயல்படுகிறார். ஸோ அந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த என்னாகம புஸ்தகம் முழுவதுமே எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணங்களை அடிப்படையாக கொண்டது. கிட்டத்தட்ட 38 ஆண்டு காலம், 38லிருந்து 39 ஆண்டு காலங்களுக்குள்ள அவங்க பிரயாணப்பட்ட அந்த பிரயாணத்தை நமக்கு விவரிப்பது தான் இந்த என்னாகம புஸ்தகம். ஆமேன். யாத்திராகம புஸ்தகம், லேவியராம் புஸ்தகம் எகிப்திலிருந்து வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்துட்டு சீனாய் மலையின் அடிவாரத்தில் இருந்துட்டு கர்த்தரிடத்திலிருந்து பிரமாணங்களை வாங்குவது, கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை பிரமாணங்கள், கட்டளைகள், கற்பனைகள் எல்லாம் வாங்கி கொள்வது, அப்புறம் லேவியராகமத்தில் வரும்போது பலி செலுத்துவது. ஸோ இதுதான் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் என்னாகம புஸ்தகம் வரும்பொழுது தான் அவங்க எங்கெங்கே பிரயாணம் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, எங்கே தங்குனாங்க, அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி அநேக காரியங்களை இந்த என்னாகம புஸ்தகத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 38 ஆண்டு கால ஒரு வரலாறை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாண வரலாறை கூறுகிற ஒரு புஸ்தகம். ஆமேன். சரி, நல்ல கவனிங்க. இந்த புஸ்தகத்திலிருந்து தான் ஆவியானவர் எப்படி வெளிப்பட்டார்னு சொல்லி நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த என்னாம் புஸ்தகம் ஆவியானவரை இன்னும் ஆழமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எவ்வளவு ஆவியானவர் வல்லமையாய் செயல்படுகிறார் என்பதை, எந்த அளவுக்கு அவர் ஆசரிப்பு கூடாரத்தில் தங்குகிறார், ஜனங்களோடு வாசம் பண்ணுகிறார் என்பதை இந்த என்னாகம புஸ்தகம் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஆமேன். சரி, ஒரு வேத பகுதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 10லிருந்து 14 வரைக்கும் நான் வாசிக்க போகிறோம். அவர்களோ கலகம் பண்ணி, யாருன்னா இஸ்ரவேலர் ஜனங்களோ, இஸ்ரவேலரோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மேய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏறி பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பார பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். ஆமேன். இதில் இந்த பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் யாரால் நடத்தப்பட்டாங்க, வனாந்தரத்தில் நடந்த அற்புதங்கள் யாரால் நடந்துச்சு, வனாந்தரத்தில் பாளையம் இறங்கின இடங்களெல்லாம் யார் பாளையம் இறங்க வைத்தது, யார் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது என்கிற ஒரு பெரிய கொஸ்டின் ஆன்சரை இந்த இடத்துல பார்க்குறோம். நம்ம யாத்திராம் என்னாமத்திலலாம் நம்ம தேவன் நடத்தினார், தேவன் அற்புதங்களை செஞ்சார்னு சொல்லி நிறைய இடங்களை பார்த்துருக்குறோம்ல. ஆனால் ஆவியானவர் மறைமுகமாய் அந்த புஸ்தகங்கள்லாம் காமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் ஏசாயா அதை தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, வனாந்தர வெளியில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர்.
அவங்கள பாளையம் பாளையமாய் ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு போய் ஒரு இடத்துல என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்படி அந்த இடத்துல இருக்க வைக்கிறது யாருன்னா ஆவியானவர். இந்த இடத்துல தங்கு, இந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரத்தை போடு, இந்த இடத்துல நீ புறப்படு, இங்கே இந்த வழியா போ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் ஜனங்களை கிட்டத்தட்ட 40 வருட காலமாய் அந்த எகிப்திலிருந்து கானானுக்குள்ளே கொண்டு போகிறது வரைக்கும் அவர்களை நடத்தினது யாருன்னா, அவர்களோடு கூட இருந்தது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஆண்டவர் அழகா சொல்றாரு, அவர்கள் நடுவிலே தம்மிட பரிசுத்த ஆவியை கட்டளையிட்டு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படி அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள், ஏன் எகிப்திலிருந்து இல்லை, அவங்க மோசேயினுடைய அனுபவத்தில் இருந்து கானானுக்குள்ளே போகிறது வரைக்கும் இல்லை, அங்கே தான் ஆரம்பிக்குது, அங்கே தான் யாத்திரா புஸ்தகம் ஆரம்பிக்குது. அங்கே இருந்து இங்கே கானானுக்குள்ளே போகிறது வரைக்கும் கூடவே இருந்தது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க, எகிப்தில் வாதைகளை அனுப்பினது யாரு? பரிசுத்த ஆவியானவர். செங்கடலை 2 பிளந்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். வானத்தில் இந்த மன்னாவை கொண்டு வர செய்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். கண்மலை அடிக்கும் போது தண்ணீரை கொண்டு வந்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இல்லை, அங்கே வனாந்தரத்தில் என்னென்ன அற்புதங்கள்லாம் நடந்துச்சோ எல்லா அற்புதங்களை செய்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அதே மாதிரி வனாந்தரத்துல சில இடங்கள்ல அழிவு நடந்துச்சுல்ல, ஜனங்கள் மரித்தாங்கல்ல, அதுக்கும் காரணம் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அப்ப வனாந்தரம் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணங்கள் முழுவதிலும் யார் கூட இருந்தார்னா பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தார். அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க, இன்றைக்கு நீங்களும் நானும் எகிப்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எகிப்து என்பது உலகம், எகிப்து என்பது பாவம், எகிப்து என்பது பழைய வாழ்க்கை, எகிப்து என்பது அடிமைத்தனம். இப்போ நான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு எங்கே நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? பரலோக ராஜ்யத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அப்போ எகிப்திலிருந்து விடுதலையாகி பரலோக ராஜ்யத்துக்கு, கானான் என்கிற பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா நமக்கு பிரயாணத்தில் யார் தேவை? பரிசுத்த ஆவியானவர் தேவை. இந்த வழியில் நிறைய பாளையங்களை கடந்து போக வேண்டியது இருக்கும். இந்த வழியில் நிறைய வனாந்தரங்களை கடந்து போக வேண்டியிருக்கும். வனாந்தரத்தில் பாம்புகள் இருக்கும், வனாந்தரத்தில் முதலைகள் இருக்கும், வனாந்தரத்தில் அநேக சூழ்நிலைகள், எதிரான சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்துவது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அப்போ அந்த என்னாகம புஸ்தகம் முழுவதுமே யாரால நிரம்பி இருக்கு? பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்கிறது. ஆமென். இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லணும்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்தர பிரயாணம், எகிப்தில் விடுதலையானது முதல் எல்லாவற்றிலுமே யார் இருந்தார்? ஆவியானவர் இருந்தார். ஆமென். அதை தான் கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம், எப்படியெல்லாம் இருந்தார்னு சொல்லி. சரியா? சரி, முதலாவது என்னாகம புஸ்தகத்தில் ஆண்டவர் முதலாவது எப்படி செயல்பட்டார் அப்படின்னு பார்த்தா, மேகமாய் ஆவியானவர் செயல்பட்டார். எப்படி செயல்பட்டார்? மேகமாய் செயல்பட்டார். ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. என்னாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 34வது வசனம். என்னாகமும் 10:34. அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிற போது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கியிருந்தது. ஆமென். அவர்கள் மேல் தங்கியிருந்தது. அவங்க பிரயாணம் பண்ணும்போதெல்லாம், வனாந்தரத்தில் அவங்க நடக்கும் போதெல்லாம், 40 வருஷம் நடந்தாங்கல்ல, அப்படி நடக்கும் போதெல்லாம் அவங்க மேலே என்ன தங்கியிருந்துச்சா? ஒரு மேகம். அது எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம அந்த கோழியை நம்ம கூண்டை வச்சு அடைப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த மேகம் என்ன பண்ணுச்சா, இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே மூடி இருந்துச்சாம். இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு கோழிக்கூட்டை போல என்ன பண்ணுச்சுன்னா, தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும், கடைசி வரைக்கும் அந்த மேகம் என்ன பண்ணுச்சுன்னா மூடி இருந்தது. அவங்க பிரயாணம் பண்ணும்போதும் மூடி இருக்கும், அவங்க தங்கி இருக்கும் போது என்ன பண்ணியிருக்கோம்? அவங்கள மூடி இருக்கும். ஸோ ஒரு மேகமாய் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி வந்தார். இந்த மேகத்தை குறித்து நீங்கள் என்னாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15 to 22 வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக வாசிக்கலாம்.
அங்கே என்ன போடப்பட்டிருக்குன்னா, மேகமானது ஆசரிப்பு கூடாரம் முழுவதையும் மூடி இருக்கும். அந்த மூடின தோற்றம் எப்படி இருக்கும்னா, ஒரு அக்கினிமயமான தோற்றமாக இருக்குமா. அந்த மேகம் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்குல்ல, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற மேகத்தை பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்னா, அக்கினிமயமான ஒரு தோற்றத்தை போல் அந்த மேகம் என்ன செய்யுது, காட்சி அளிக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த மேகம் எப்பொழுது அந்த கூடாரத்திலிருந்து எழும்புதோ இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் என்ன செய்யணும், எழும்பணும். எப்போ மேகம் இறங்கி நிற்கிதோ, ஒரு இடத்துல நிற்கிதோ, அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே என்ன செய்யணும், கூடாரத்தை போடணும். எப்போ புறப்படுதோ அப்போ இவங்களும் என்ன செய்யணும், புறப்படணும். எப்போது நிற்கிதோ அப்போது இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன செய்யணும், நிற்கணும். அப்போ புறப்பட பண்ணுகிறதும் உட்கார பண்ணுகிறதும் என்னது அப்படின்னா அந்த மேகம். ஆமேன். இது சில நேரங்களில் ஒரே இடத்துல மேகம் நிற்கும். ஒரு நாள் ஆகலாம், ஒரு மாதம் ஆகலாம், ஒரு வருஷம் ஆகலாம். அது எவ்வளவு நாளானாலும் மேகம் புறப்படாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது, புறப்படக்கூடாது. மேகம் சொல்லாமல் இவங்க கிளம்பக்கூடாது. மேகம் சொல்லாமல் ஒருத்தனும் தன் கூடாரத்தை அவிழ்க்கக்கூடாது. மேகம் சொல்லாமல் ஒரு மனுஷனும் ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணக்கூடாது, கலட்டக்கூடாது. மேகம் கிளம்புனா மட்டும்தான், மேகம் புறப்பட்டால் மட்டும்தான் நீங்களும் நானும் என்ன செய்யணுமா, இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட வேண்டும். ஆமென். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மேகம் ஒரு இடத்துல தங்குச்சுன்னா எவ்வளவு நாட்கள் தங்குதோ அவ்வளவு நாள் என்ன பண்ணி தான் இருக்கணும், தங்கி தான் இருக்கணும். இல்லை ஒரு வருஷம் ஆயிடுச்சு, 2 மாதம் ஆயிடுச்சு, நம்ம எதுக்கு இங்கேயே இருக்கணும், நம்ம புறப்படுவோம், அந்த வேலையை வச்சுக்கூடாது. அது எவ்வளவு நாளானாலும் மேகம் நின்றுச்சுன்னா நீங்கள் நான் என்ன பண்ணணுமா, எத்தனை நாட்கள் ஆனாலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் நாம் நிற்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, மேகம் புறப்பட சொன்னாதான் இவங்க புறப்படணும். மேகம் எவ்வளவு காலம் உட்கார்ந்து இருக்குதோ அவ்வளவு காலம் உட்காரணும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லும்போது தான் நம்ம என்ன செய்யணும், புறப்படணும். பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு நாள் நம்மளை தங்கி இருக்க சொல்கிறாரோ, வெயிட் பண்ண சொல்கிறாரோ, அவ்வளவு நாள் நீங்கள் நானும் காத்திருக்க வேண்டியது அவசியம். ஆமேன். நான் அடுத்தது இன்னொரு காத்து உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போது இந்த மேகம் எப்படி இருக்கும், அவங்க புறப்படும் போது அவங்களுக்கு மேலே ஒரு கோழி கூடாக இருக்கும். இருக்கும்போது எப்படி இருக்கும், ஒரு கூடு மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், மறைஞ்சிருக்கும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனுபவம், அவங்க எழும்பும்போது எழும்புறது, உட்காரும்போது உட்கார்றதெல்லாம், இந்த அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1-2 வாசி பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் சொல்லும், இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். எல்லாரும் இருந்தாங்களா? இப்போ மேகம் தான் என்ன பண்ணுது, இவங்களை மூடி வச்சிருக்கு. மேகம் புறப்படும் போது இவங்க என்ன செய்வாங்க, புறப்படுவாங்க. மேகம் இருக்க சொன்னால் அந்த இடத்துல நினைச்சிருவாங்க, இருந்துருவாங்க. இவங்களை சுற்றிலும் ஒரு கோழி கூடு போல என்ன செஞ்சிருக்கு, மேகம் மறைச்சிருக்கு. இப்போ மேகத்துக்கு கீழ் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக என்ன பண்ணாங்க, நடந்தாங்க. எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இப்போ இவங்க மேகத்துக்கு கீழே இருக்கிறது, பவுல் என்ன சொல்றாரு, ஒரு ஞான ஸ்நானம்ன்றார். சமுத்திரத்தின் நடுவாய் கடந்து போனது ஒரு ஞான ஸ்நானம்ன்றார். நல்ல வார்த்தை கவனிங்க. மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் இவங்க என்ன பண்ணப்பட்டாங்களாம், ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டாங்களாம். எப்படி மேகத்தினால, மேகம் அவங்களை என்ன பண்ணிருந்துச்சு, முழுவதுமாக மூடி இருந்துச்சு. சமுத்திரம் என்ன பண்ணுச்சு, 2 கரைகளிலும் அவங்கள மூடி இருந்துச்சு, மேலே மேகம் இருந்துச்சு இல்லையா. இப்போ இதன் வழியாக இவங்க என்ன பெற்றுக்கொண்டாங்க, ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க. பைபிளில் 2 விதமான ஞான ஸ்நானம் இருக்குது. ஒன்று என்ன ஞான ஸ்நானம், வாசிங்க பார்க்கலாம். யோவான் 3:5, இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். யோவான் ஸ்நானம் சொல்லுவார், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்குறேன். இயேசுன்னு ஒருத்தர் வருவார், அவர் உங்களுக்கு எதில் கொடுப்பாரு, பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாரு அப்படிம்பார் இல்லையா. அப்போ யோசித்து பாருங்க, பவுல் 2 ஞானஸ்நானத்தை சொல்கிறார், சமுத்திரமும் மேகமும். யோவானும் 2 ஞானஸ்நானம் சொல்கிறார், தண்ணீர் ஞானஸ்நானம், பரிசுத்தாவி ஞானஸ்நானம். இயேசு 2 பிறப்பை சொல்கிறாரு, ஒன்று ஜலம், இன்னொன்று ஆவி.
இப்ப சமுத்திரம் என்கிற ஜலம் இருக்கிறது, ஆவி என்கிற ஞானஸ்நானம் எங்க அப்படின்னா அந்த மேகம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவி என்கிற அந்த மேகத்தின் மூலம் என்ன பெற்றுக்கொண்டாங்க? ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அப்போ மேகம் என்பது யாரை அடையாளப்படுத்துதுன்னா பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துது. பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானத்தை அடையாளப்படுத்துது. ஆமென். அப்போ இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 48 வருஷ வனாந்தர பாதையில் அவங்க எப்படி வந்தாங்க தெரியுமா? பரிசுத்த ஆவினுடைய நிறைவில், பரிசுத்த ஆவினுடைய முழு ஞானஸ்நானத்தில், அதில் மூழ்கி இருக்கிற அனுபவத்தில் வந்தாங்க. ஞானஸ்நானம் என்னன்னா மூழ்குதல் அர்த்தம். இப்போ இவங்க 40 வருஷமாக வனாந்தரத்தில் எப்படி வர்றாங்கன்னா மேகத்துக்கு உள்ள மூழ்கி இருக்கிற அனுபவத்தோடு வர்றாங்க. பரிசுத்தாவை ஞானஸ்நானத்தில் வர்றாங்க. இவங்க தான் என்ன எங்கே சேருவாங்களாம்? பரலோக ராஜ்யத்தில் போவார்கள்னு சொல்லி யார் சொன்னா? இயேசு சொன்னார்ல. அவங்க கானான் தேசத்துக்குள்ள என்ன பண்ணாங்க? பிரவேசித்தார்கள். அதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு அடையாளம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு மேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு நீங்களும் நானும் எதற்குள்ள இருக்கணும்? பரிசுத்த ஆவியின் கீழே இருக்கணும். இன்னைக்கு எல்லாரும் இதுக்கு மேலே இருக்கும் தெரியுமா? பரிசுத்த ஆவியின் மேலே இருக்கிறோம். நம்ம தான் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆவியானவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ண மாதிரி இல்லை. நாம ஆவியானவருக்குள்ள மூழ்கணுமே தவிர ஆவியான என்ன பண்ணுறாரு? இப்போ நமக்குள்ள மூழ்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார். அதாவது தண்ணியில் தான் நாம குதிக்கணும். ஆனால் தண்ணி இப்போ என்ன பண்ணுதுன்னா நம்ம மேலே நம்மளை மூழ்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பரிசுத்தாவின் ஞான ஸ்நானத்துக்குள்ள கடந்து போக வேண்டியது அவசியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ மேகம் என்பது, மேகத்துக்கு கீழே இருப்பது என்பது, மேகம் சொல்லி புறப்படுவது என்பது, மேகம் சொல்லி உட்கார்வது என்பது பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்துக்குள்ள, பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்குள்ள இருக்கிறது என்பது அடையாளம். எத்தனை பேருக்கு இது விளங்கிச்சு? ஆமென். அப்போ பாருங்க, எத்தனை வருஷம் மேகம் கூடவே இருந்துச்சு? 40 வருஷமும் கூட இருந்துச்சு. வனாந்தரத்தில் நடக்கிற முழுவதும் என்ன செய்தது? கூடவே மேகம் இருந்தது. ஆமென். சரி, இது ஒன்று. ரெண்டாவது, இந்த மேகம் இன்னொரு விதமாக செயல்பட்டது. எப்படின்னா மேகஸ்தம்பமாய் செயல்பட்டது. எப்படி செயல்பட்டது? மேகஸ்தம்பமாய். வாசிக்கலாமா? என்னாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும், கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும், உம்முடைய மேகம், அந்த வார்த்தை நல்லா கவனிங்க, உம்முடைய மேகம், உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும், பகலில் மேகத்தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளும் சொல்லுவார்கள். அதாவது பகல்லையும் இரவிலையும் ஆண்டவர் மேகத்தூண் மற்றும் அக்கினி ஸ்தம்பத்தினால என்ன பண்ணாராம்? வழி நடத்தினாராம். ஆமென். நல்ல கவனிங்க. இது இந்த முதல்ல சொன்னேல ஒரு மேகம் மூடி இருந்துச்சுன்னு, அந்த மேகம் பகல் முழுவதும் என்ன பண்ணுன்னா அவங்கள மேக ஸ்தம்பமாய் அவங்கள மூடி நடத்தும். அதே மேகம்தான் இரவில் எப்படி மாறும்? அக்கினி ஸ்தம்பமாய் மாறும். இல்லை, நீங்கள் இதை ERV பைபிளில் அழகாக போட்டிருக்கோம். பகல் பொழுதில் நீர் மேகத்தில் மூலம் வழிநடத்தி சென்றதையும், ERVயில் பகல் பொழுதில் நீர் மேகத்தின் மூலம் வழிநடத்தி சென்றதையும், இரவில் அந்த மேகம் நெருப்பாகி ஜனங்களுக்கு வெளிச்சம் தந்ததையும் அவர்கள் அறிவார்கள். ஒரே மேகம்தான் பகல் முழுவதும் எப்படி இருக்குது? அவங்கள மூடி ஒரு கூடாரத்தை போல, ஒரு ஸ்தம்பத்தை போல நிற்கிது. இது எதை அடையாளப்படுத்துதுன்னு சொன்னோம்? பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தில். இப்போ அது இரவில் ஆகுனா எப்படி ஆயிடுது? மேக ஸ்தம்பமாய் நிற்கிறது. அக்கினி ஸ்தம்பமாக என்ன பண்ணுது? இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துது. ஆமென். இப்போ நல்லா கவனிங்க, இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். யாத்திராகமம் 13:21. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இந்த மேகஸ்தம்பத்திலும் இந்த அக்கினி ஸ்தம்பத்தில் இருக்கிறது யாரு? கர்த்தர்.
ஆமென். அப்போ கர்த்தர் இருந்து இந்த மேகஸ்தம்பத்தை கொடுத்து, இந்த மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பத்தின் மூலம் ஜனங்களை என்ன பண்ணாராம்? வழி நடத்தினார். இன்னொரு வசனத்தை வாசிச்சா நெகேமியாவில் இன்னும் அழகாக போட்டிருக்கோம். நெகேமியா 9:12, நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். அப்ப நடக்க வேண்டிய வழியை காண்பித்து அவர்களை வழி நடத்துவதற்கு, நல்ல கவனிக்கணும் வார்த்தையை, நடக்க வேண்டிய வழியை காண்பிச்சுட்டு மட்டும் போறதுக்கு இல்லை, அந்த வழியை காமிச்சிட்டு அந்த வழியில கையை பிடிச்சி என்ன பண்றாராம்? கூட்டிட்டும் போறாராம். ஆமென். அப்போ இந்த மேகஸ்தம்பத்தினுடைய வேலை என்ன? நடக்க வேண்டிய வழியை காண்பிச்சு அதில் என்ன பண்ணணும்? வழி நடத்தணும். இல்லை, இப்போ சொல்லுங்க, நம்மளை நடக்க வேண்டிய வழியில் நடத்தி நம்மளை காண்பிச்சு நம்மளை வழி நடத்துவது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை என்ன பண்ணுவார்? நடத்துவார். ஆமென். உங்களை வழி நடத்துவார், உங்களை கைட் பண்ணுவார். எதுக்குன்னா சகல சத்தியத்திற்குள்ள வழி நடத்துகிறவர் தான் ஆவியானவர். ரோமர் 8:14 சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். இந்த பொது மொழிபெயர்ப்பில் போட்டு அழகாக போட்டிருக்கோம், கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியினால் இயக்கப்பட வேண்டும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடக்கும் பொழுது மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் அவங்க நடக்க வேண்டிய வழியை அவங்களுக்கு காண்பிச்சு அந்த வழியில் நடத்தி கொண்டு போனது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அதற்காக தான் அவங்க நடுவில் கர்த்தர் ஆவியானவரை வைத்தார். இப்போ ஆவியானவர் இருந்து மேகஸ்தம்பத்தினால அக்கினி ஸ்தம்பம் மூலமாக என்ன பண்ணுறாரு? அழகாய் நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21 சொல்லுது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று கேட்கிற என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். யார் அதுனா? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஏன்னா நம்மளை வழி நடத்துவதற்கு இல்லை, இன்னைக்கு நம்மளை கைட் பண்ணுவதற்கு ஆவியானவர் நம்ம கூடவே இருக்கிறார். அப்போ வனாந்தர பாதையில் என்னாகவும் முழுவதிலுமே அவங்களோடு இருந்து வழி நடத்தினது யாரு? ஆவியானவர். ஆமென். முதல்ல அவங்கள இல்லை தனக்குள்ள மூழ்க பண்ணி அழகாய் ஒரு ஞானஸ்நானம் மூலம் நடத்தினார். இவர் ரெண்டாவது அவங்கள வழி நடத்தும்படி மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் கூடவே என்ன செய்றாரு? இருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? அல்லேலூயா. சரி, இப்போ நீங்கள் நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒன்று பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்துக்குள்ளே நீங்கள் வரணும். பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை கொடுத்து கடைசியில் எடுப்போம். பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் நம்முடைய ஆளுகைக்குள்ளே நீங்கள் வரணும். அதில் மூழ்கி இருக்கிற அனுபவம் வேணும். 40 வருஷமாக இவங்க மூழ்கி தான் இருந்தாங்க. 40 வருஷமாக ஆவியானவருக்குள்ளே மூழ்கி தான் இருந்தாங்க. அவங்கள விட்டு என்ன செய்யலை? வெளியில் செங்கடலில் வேணால் ஒரே முறை மட்டும் என்ன பண்ணாங்க? கடந்து வந்தாங்க, அவ்வளோதான். தண்ணீர் ஞானஸ்நானம் என்பது ஒரு முறை தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் ஆவியின் ஞானஸ்நானம் என்பது ஒரு முறை அல்ல, 10 முறை அல்ல, அது எப்பொழுதுமே இருக்கணும். எப்பொழுதுமே அந்த ஆவியில் மூழ்கி மூழ்கி எந்திருக்கிற பரிசுத்தாவின் ஆளுகைக்குள்ளே இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கணும். ஆமென். அப்படிப்பட்ட அனுபவத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வருவாராக. ஒரு நிமிஷம் நல்ல கரங்களை உயர்த்தி நான் பார்த்தோம், அந்த மேகம் பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்துக்குள்ளே இருந்தோன்னு அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவர் உங்களை வழி நடத்துவார், அவர் உங்களை கைட் பண்ணுவார். எங்கே இருக்க சொல்கிறாரோ அங்கே இருக்கணும், எப்போ புறப்பட சொல்கிறாரோ அப்போ புறப்படணும். இதுதான் வழி, இப்படித்தான் போகணும்னு சொல்லி அவர் நம்ம காட்டுகிற பாதையில் நம்ம போகணும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஆவியானவரே, நீங்கள் என்னை வழி நடத்துங்க, நீங்கள் எங்களை கைட் பண்ணுங்க, நாங்கள் போகிற பாதையை நீங்கள் எங்களுக்கு நடத்தி கொடுங்கப்பா, நீங்கள் எங்களுக்கு நடத்தி கொடுங்க
சொல்லுங்கப்பா. ஓ ராபா ஷக ராதா லாமா ரீபா ராகா தாலா பா ரீமா ராகா தாலமா ஷண்டல ரகதலபா ரியாக்க ரதரபா ரிமாலா சண்டலோ ரொகதலோ ரிமாலா ஷக ரதல ரியாக்க ரதரபா ரிமாலா ரந்தல ரகதலமா ஷேக்கேலே ரியாட்டோ லோதலோ. ஆவியானவரே எங்களை உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே எங்களை உதவி செய்யுங்க. உங்க ஆளுகைக்குள்ள இருக்கிற அந்த மேகத்துக்குள்ள இருக்கிற அனுபவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்துக்குள்ள, அந்த அபிஷேகத்துக்குள்ள, அந்த மூழ்குகிற அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் நாங்கள் பரலோக ராஜ்யம் போய் சேர்கிறது வரைக்கும் இந்த பரிசுத்தாவின்கிற நதிக்குள்ள நாங்கள் மேகத்துக்குள்ள மூழ்கி இருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தப்படுகிற அனுபவம் எங்களுக்கு உண்டாவதாக, எங்களுக்கு உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை எப்போ நீங்கள் புறப்பட சொல்றீங்களோ அப்போதான் நாங்கள் புறப்படுவோம். எப்போ நீங்கள் ஆண்டவரே எது வரைக்கும் எங்களை உட்கார சொல்றீங்களோ அது வரைக்கும் நாங்கள் உட்காருவோம். ஆண்டவரே, எத்தனை பேர் இதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? நிறைய நேரங்கள் நமக்கு உட்கார்வதற்கு மனசு இல்லை, நிறைய பேர் நம்ம காத்திருப்பதற்கு மனசு இல்லை. வேதம் சொல்லுது, அது ஒரு நாளோ ஒரு மாசமோ ஒரு வருஷமோ அந்த மேகம் எழும்புகிறது வரைக்கும் அவர்கள் அங்கதான் தங்கி இருக்கணும், அங்கதான் இருக்கணும். அங்க தங்கி இருக்கும்போது யார் பதில் சோறு போடுவா? ஆண்டவர் காடைகளை அனுப்புவார், ஆண்டவர் மன்னாவை அனுப்புவார், ஆண்டவர் போஷிக்க வல்லமே உள்ளவராக இருக்கிறார். ஆனா மேகம் எழும்பாம நான் எழும்ப மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவரே, நீங்க சொல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன், நீங்க சொல்லாம நான் புறப்பட மாட்டேன். எவ்வளவு காலம் நீங்க காத்திருக்க சொல்றீங்களோ அவ்வளவு நாள் நான் வெயிட் பண்றேன். ஆண்டவரே, ஏன்னா அந்த வெயிட் பண்ற நாள்ல நான் சோர்ந்து போக போறதில்லை. என்னை வழி நடத்துறவர் நீங்க தான், என்னை காத்து கொள்கிறவர் நீங்க தான். ஆண்டவரே, ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த பரிசுத்தாவின் அனுபவத்துக்குள்ள நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. முதலாவது அவங்க மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். ரெண்டாவது மேக ஸ்தம்பத்தினால் வழிநடத்தப்பட்டார்கள். மூன்றாவது இதில் பரிசுத்தாவின் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, என்னாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். என்னாகமம் 11:31. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. காற்று யாரை அடையாளப்படுத்தும்னா, அநேக இடங்களில் பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்தும். ஆமேன். நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம்ல, அதாவது பெரும் காற்று அடிக்கிற முழக்கம் போல யார் வந்தா? ஆவியானவர் வந்தார்ல. இந்த இடத்துல எபிரேய வார்த்தை ருவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்பிரிட் அப்படின்னு அர்த்தம். ஸ்பிரிட், அப்புறம் மைண்டு இல்லை. ஸோ அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, ஆவியானவரை அடையாளப்படுத்துகிற வார்த்தை. அப்போ வாசிப்போம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. அந்த காற்று யாரு? ஆவியானவர். சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. ஆமேன். ஒரு நாள் பிரயாணம் சொல்லும்போது கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்கு மேலே. எத்தனை கிலோமீட்டர்? 30 கிலோமீட்டருக்கு மேலே வச்சுக்கோங்க. 30 கிலோமீட்டருக்கு மேலே என்ன கிடக்கு? காடை. அவங்க எத்தனை அடி உயரம்? 2 அடி உயரம். ஒரு காடை 1/2 அடி கூட இருக்காது இல்லை. அன்னைக்குள்ள காடை எப்படிச்சோ தெரில. ஆனால் 2 அடி உயரத்துக்கு காடையாக குமிச்சு, அப்போனா நடக்கவே முடியாத அளவுக்கு காடைகள். இது எங்கேருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? சமுத்திரத்திலிருந்து. நான் கேட்குறேன், காடைகள் சமுத்திரத்திலையா இருக்கும்? காடைகள் சமுத்திரத்திலையா இருக்கும்? இல்லை. அப்போ எப்படி சமுத்திரத்திலிருந்து வந்துச்சு? ஒரு வசந்த வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். இப்ப பறக்கிற எல்லா பறவைகளையும் எது ஜனிப்பிக்கணும்? ஜலமானது ஜனிப்பிக்கணும். இப்போ ஆண்டவர் ஜலத்தை என்ன பண்ணிட்டாரு? பூமியில் ஓரளவுக்கு பிரித்து அதை சமுத்திரம் மாற்றிட்டார். இப்போ இது எங்கேருந்து உருவாகணும்னா, எல்லா பறவைகளுமே சமுத்திரத்தில் தான் உருவாகணும். அப்போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் காடைகள் எங்கேருந்து உருவாகணும்? காடை பறவைகள் இல்லையா? பறவையில் ஒரு இனம்.
அப்போ எல்லா பறவையுமே எங்கே தான் உருவாகணும்னா சமுத்திரத்தில் தான் உருவாகணும். இப்போ கவனிங்க, வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு கர்த்தர் மறுபடியும் தனது சிருஷ்டிப்பின் வல்லமையை பயன்படுத்தி சமுத்திரத்திலிருந்து எதை கொண்டு வந்தார்? காடைகளை கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, தன் சொந்த ஜனத்துக்காக சமுத்திரத்திலிருந்து காடைகளை உருவாக்கி கொண்டு வந்தார். உருவாக்கி கொண்டு வந்தது யாரு? கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட காற்று. தேவனிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு போய், நல்லா கவனிங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் இருந்து அனுப்புனார்னு சொல்லல, கர்த்தர் அனுப்புனார்னு சொல்ல. ஆனால் கர்த்தர் தான் என்ன பண்ணிச்சு? அந்த ஆவி புறப்பட்டு, பரிசுத்த ஆவியானவர் புறப்பட்டு போய் சமுத்திரத்தில் இருந்து சகல காடைகளையும் என்ன பண்ணாராம்? உருவாக்கி அதை என்ன பண்ணாராம்? அடிச்சு கொண்டு வந்து எங்க போடுறாரு? பாளையத்தில். ஒரு நாள் பிரயாணம் தூரம் நட கண்ணுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள் இருக்காங்க. 6 லட்சம் புருஷர்கள். 6 லட்சம் புருஷர்னா குறைஞ்சது 10 லட்சம் மனிதர்கள் இருப்பாங்க. புருஷர்கள் மட்டும் 6 லட்சம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்க மனைவி, அவங்க பிள்ளைகள், இல்லை கிட்டத்தட்ட அதை எல்லாத்தையும் சேர்த்தா 30 லட்சம் பேர் சொல்லுவாங்க. ஆடு மாடு எல்லாத்தையும் சேர்த்தா 30 லட்சம் பேர் கிட்டத்தட்ட. அத்தனை பேருக்கு சாப்பாடு. இங்கிட்டு 1 கிலோமீட்டரு, இங்கிட்டு 1 கிலோமீட்டர். அப்போ யோசித்து பாருங்க, சுற்றிலும் வட்டமாக 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு காடைகளை கர்த்தர் ஆவியானவர் வந்து குமிச்சார். வனாந்தரத்தில் உங்களை போஷிக்கிறதுக்கு ஆவியானவர் என்ன வேணாலும் செய்வார். ஆமென். இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, என் பிள்ளைகளுக்கு நான் இறைச்சி கொடுக்க மாட்டேனா? மோசே போய் ஆண்டவர்கிட்ட கேட்பான், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு எல்லாம் கறி கேட்குறான், இறைச்சி கேட்குறான், என்ன பண்ணுறது? உன்னை ஆண்டவர் கொடுத்துடலாம் அப்படின்றார். உன்னை மோசே என்ன ஆண்டவரே டிப்புன்னு சொல்லிவிட்டீங்க, 1 மாதத்துக்கு அவன் ஆட்டு மாட்டை அடித்தா கூட ஒன்றும் தேராது, சாப்பிட முடியாது. உன்னை ஆண்டவர் சொன்ன, என் கையை நான் குறுகிடுச்சுன்னு நினைக்கிறியா? என்னை வல்லமையில நினைக்கிறியா? செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் காற்றை புறப்பட பண்ணி இப்போ எல்லா காடைகளையும் சமுத்திரத்திலிருந்து உருவாக்கி கொண்டு போட ஆரம்பிக்குது. யோசித்து பாருங்க, அந்த மிராக்கிள் எப்படி இருந்திருக்கும்? சமுத்திரம் காடைகளை உருவாக்குது, காற்று காடைகள் என்ன பண்ணுது? அடிச்சு அப்படியே பறந்து எல்லாம் மொத்தத்தில் எங்கே வந்து விழுது? இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே காடைகள் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு காடையும் யோசிக்கும், நம்ம எங்கே போய் விழணும்? இப்போ நேராக இஸ்ரேல் பாளையத்துக்கு தான் போகணும், வழியை காட்டு. எல்லாம் கடன் கரெக்டாக எங்கே வந்து விழுந்துருது, ஒன்றும் திசை மாறி போகலை. இவர்களுக்காக உருவாக்கப்பட்ட காடை ஒன்று கூட என்ன செய்யலை? திசை மாறி போகலை. யாருடைய பாளையத்தில் விழணுமோ, எங்கே விழணுமோ அங்கே விழுந்துச்சு. கர்த்தர் உங்களுக்காக உருவாக்குற எதுவும் திசை மாறி போவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆவியானவர் உங்களுக்காகவே பிளான் பண்ணது, உங்களுக்காகவே திட்டம் பண்ணது, உங்களுக்காகவே உருவாக்கினது ஒரு நாளும் உங்களை விட்டு என்ன செய்யாது? போகாது. அங்கே உங்கள் முன்னாடி தான் விழும், உங்கள் காலு முன்னாடி தான் விழும், உங்கள் கூடாரத்துக்கு முன்னாடி தான் விழும். நீங்கள் சாப்பிட்டு திருப்தி ஆகிறது வரைக்கும் அது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாளும் அது உங்களை விட்டு போகாது. ஆமென். இப்போ காற்று புறப்பட்டு, ஆவியானவர் புறப்பட்டு போய் சிருஷ்டித்து உருவாக்கி காடைகளை கொண்டு என்ன செஞ்சார்? போட்டார். அல்லேலூயா. அப்போ 3வது தேவனிடத்தில் புறப்பட்ட காற்று யாருக்கு அடையாளம்? ஆவியானவருக்கு அடையாளம் இல்லையா? அடுத்தது வாங்க, அடுத்தது நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாமா? நெகேமியா 9:20. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர், அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். இல்லை, அவர்களுக்கு அறிவை உணர்த்த எதை கட்டளையிட்டாராம்? தம்முடைய நல்ல ஆவி. அப்படின்னா தன்னுடைய, நீங்கள் பொதுமையில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பரிசுத்த ஆவின்னு போட்டிருக்கோம். அவருடைய பரிசுத்த ஆவியை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அனுப்பினாராம். எதுக்கு? அறிவை உணர்த்த. இந்த உணர்த்த என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, டீச்சிங், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க, அறிவை கற்றுக் கொடுக்கும்படி ஆவியானவர் அவர்களிடத்தில் செயல்பட்டார். ஆமென். என்ன அறிவு பிரதர்? வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன அறிவு தேவை? நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே ஒருவன் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணான்? வழிநடத்தி வந்தான்ல.
அப்போ அவனுடைய பாரம், ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. என்னாகும் புஸ்தகம் 11:17. என்னாகும் 11:17. அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்கள்னா மூப்பரில் 70 பேரும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றாரு மோசையை பார்த்து, மோசே நீ இந்த ஜனங்களை வழிநடத்தி வர்ற, இது உனக்கு ரொம்ப பாரம். பல லட்ச ஜனங்கள் இருக்காங்க, 6 லட்சம் புருஷர்களே இருக்கிறான். அப்போ ஸ்திரீகள் எத்தனை இருப்பாங்க, வாலிபர்கள் எத்தனை இருப்பாங்க, பிள்ளைகள் எத்தனை இருப்பாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த செக்ஷனை பிரிக்கிறேன். நீ தான் லீடர், உனக்கு கீழே எத்தனை பேர் இருப்பான், 70 பேரை பிரித்து விடு. அவங்களுக்கு உன் பாரத்தை நான் என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவர்களை வழி நடத்துவாங்கன்னு சொல்லி வனாந்தரத்தில் ஜனங்களை எப்படி நடத்தணும், எப்படி ஜனங்களுக்குள்ள பாரத்தை ஷேர் பண்ணணும், அநேகரை எப்படி நம்ம கொண்டு போகிறது, அவங்க தேவைகளை எப்படி சந்திக்கிறது, ஜனங்களை எப்படி விசாரிக்கிறதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியை அருளினார். ஆமென். ஒரு காலகட்டத்தில் ஜனங்கள் நியாயம் விசாரிக்க வருவாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிற்பாங்க. இதை பார்த்தோன்னா அவங்க மாமனாகிய எத்ரோ, என்னப்பா இப்படி பண்ணுற, இப்படி இல்லை, இன்னும் வேறு மாதிரி நீங்கள் ஆட்களை நியமிங்க, 50 பேருக்கு 100 பேருக்கு 1000 பேருக்கு என்ன பண்ணு, ஜனங்களை நியமின்னு சொல்லி அப்படி அறிவை போதித்து அப்படி கற்றுக் கொடுத்து ஜனங்களை என்ன பண்ணார்னா ஆண்டவர் நடத்தினார். அது மட்டும் இல்லை, இந்த என்னாம் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா யுத்த வீரர்களை தனியாக பிரி, பிரபுக்களை தனியாக பிரி, ஜனங்கள் இருக்கிற லீடர்ஸ் வாலிபர்களை தனியாக பிரி. இவங்க இப்படி பிரயாணம் பண்ணணும், இவங்க இந்த இடத்துல கூடாரம் போடணும், இவங்க இப்படி இருக்கணும், இவங்க பின்னாடி இவங்க தான் இருக்கணும் சொல்லி அப்படிப்பட்ட ஒழுங்குகளை கரெக்டாய் கற்றுக் கொடுப்பதற்கு ஆவியானவர் இருந்தார். ஆமென். அப்போ ஜனங்களை ஏற்படுத்துவதற்கு, நியாயம் விசாரிப்பதற்கு, ஒரு ஒழுங்கை ஏற்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ கற்றுக் கொடுக்குறாருன்னு இங்கே ஆவியானவர் என்ன வேலை பார்க்குறாரு, டீச்சிங் வேலையை பார்க்குறாரு. இல்லை, நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம்ல, அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாராம், பாவத்தை குணர்த்து உணர்த்துவார். அறிவை குணர்த்து உணர்த்துற யாருடைய வேலைன்னா பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்மை உணர்த்துகிற ஆவியானவர், வனாந்தரங்களில் 48 ஆண்டு காலம் உணர்த்தி நடத்தின ஆவியானவர், கற்றுக் கொடுத்து டீச்சிங் பண்ணி போதிச்சு நடத்துகிற அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு அதிகமாக ஆண்டு செயல்படுறார்ல, எவ்வளோ அதிகமாக செயல்படுறார். இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி இந்த நம்ம பெந்தேகோஸ்தே நாளன்னைக்கு 120 பேர் மேலே யார் வந்தா, ஆவியானவர் வந்தார்ல. இயேசுவுக்குள்ளே இருந்த ஆவி மற்றவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது, பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. கரெக்டா? இயேசுக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்ணார், பெந்தேகோஸ்தே நாளில் எல்லார் மேலும் எப்படி வந்தார், வல்லமையாக ஊற்றப்பட்டார். அதே சம்பவம் பழைய ஏற்பாட்டில் நடந்துச்சு. என்னாகும் புஸ்தகத்தில் வாசிப்போமா? என்னாகுமா புஸ்தகம் 11:17 வாசம்ல அதே வசனம் மறுபடியும் வாசிப்போம். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். யாருடைய ஆவி? மோசே, உன் மேல இருக்கிற பரிசுத்த ஆவியை மற்ற 70 மூப்பர் மேல் நான் என்ன செய்ய போறேன், வைக்க போறேன். இந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்பவம். சொல்லிட்டு நீங்கள் 24 வாங்க, 24 29 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே அருமையாக இருக்கும். எல்லா வசனத்தையும் வாசிக்க டைம் இல்லை, நான் வேகமாக போகிறேன். அங்கே கிட்டத்தட்ட 70 மூப்பர்களை மோசே அழைச்சிட்டு வர்றான். அங்கே 70 மூப்பர்கள் அங்கே வந்த பொழுது இப்போ மோசே மேலே இருந்த அந்த பரிசுத்த ஆவியை 25 வசனத்தில் அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் என்ன சொன்னார்கள், தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இதே சம்பவம் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில். இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்து போய் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளன் என்ன பண்ணுவேன், அனுப்புவேனாரு. அந்த பரிசுத்த ஆவியான இயேசுவோடு இருந்தவர் அவர் என்ன பண்ணார், இப்ப உலகத்துக்கு அனுப்புனாரு. இப்ப அவர் வந்து எல்லாரும் என்ன செய்யறாரு, இப்ப நிரப்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அவங்க என்ன பேசினாங்க, அந்நிய பாஷையை பேசினாங்க.
இங்க இந்த 70 பேரும் தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறாங்க. ஆவியை பெற்ற அத்தனை பேரும் பேசுறான். அங்க 120 பேர் இருந்தான். அந்த 120 பேரும் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிச்சான். சரி, அதோட முடியல. இங்க பாத்தீங்கன்னா 26ஆம் வசனத்துல அந்த 70 பேர்ல 2 பேர் எங்க வரலன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரல. இவங்க ஆசரிப்பு கூடாரம் சென்டர்ல இருக்கிறோம். 70 பேர் இந்த ஆசரிப்பு கூடாரம் சுற்றி நிற்பாங்க. இப்போ ஒரு 2 பேரை காணும். 2 பேர் எங்க இருக்கிறான்னா பாளையத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறான். இப்போ அங்க இருந்தாலும் ஆவியானவர் அவன் என்ன பண்ணிட்டாரு? நடப்பிட்டார். நல்லா கவனிங்க. நீங்க தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டு உங்க பேரை எழுதப்பட்டாச்சுன்னா நீங்க எங்க இருந்தாலும் விட மாட்டார். ஆமென். அந்த வசனம் அழகா இருக்கும். 26ஆம் வசனத்துல அவர்கள் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படலை. எங்க போக புறப்படலை? அப்பனா இவங்க மூப்பரா இருக்க மனசு இல்லையா என்னன்னு சரியா தெரியல. ஆனா இவங்க என்ன பண்ணலையா? புறப்படலையா. மோசேனுடைய வார்த்தைக்கு கூட இவங்க கீழ்ப்படியாம உட்கார்ந்துருக்கிறான். கூடாரத்து வெளியே உட்கார்ந்துருக்கிறான். ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரல, தேவ சமூகத்துக்கு வரல, தள்ளி இருக்கிறான். பழைய ஏற்பாட்டிலேயே ஆசரிப்பு கூடாரத்துக்கு வராம பாளையத்தில் இருந்த 2 பேரை அவன் பேரை கர்த்தர் எழுதிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களை நிரப்புனார்னா, இன்னைக்கு நிறைய பேர் உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறீங்க, உங்கள் சந்ததியை குறித்து கவலைப்படுறீங்க. நான் சொல்கிறேன், உங்கள் சந்ததி எந்த பாளையத்துக்கு வெளியே இருந்தாலும் அவர் விட மாட்டார். எவ்வளவு தூரம் இருந்தாலும் உங்கள் சந்ததியை அவர் விடுவது இல்லை. அவர் நிரப்பி கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை நிரப்பி, இவங்களுக்கு எது ஆவியோ அதே ஆவிதான். அதை மோசைக்குள்ளே இருந்த ஆவியை தான் எல்லாரும் கொடுத்தாரு. அதே ஆவியை தான் இயேசுவானவரும் சீசர்களுக்கு கொடுத்தாரு. அது எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நிரப்புவார். ஏன்னா உங்கள் பேர் என்ன பண்ணியாச்சு? எழுதியாச்சு. ஆமென். எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல. ஆவியானவர் எவ்வளோ வேகமாக இருக்கு. இங்கே பாளையத்தை ஆசரிப்பு கூட வச்சுட்டு 68 பேர் தான். என்னடா 2 பேரை காணோம், 2 பேரை காணோம், எங்கே உட்காந்துருக்கிறான்? பாளையத்தில் இருக்கிறான். ஆவியானவர் பார்த்தாரு, விடுறதில்ல. மோசே கூட மறந்துருப்பான், இவர் விடுற மாதிரி தெரியல. நீ எங்கே இருந்தாலும் நான் வர்றேன்டான்னு சொல்லி அவரே வாள் என்றா போய் நிரப்புனாரு. இவன் விரும்பலை, இவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ராபா ஷக ரத லாமா ரியா கட்டாரா. ஆவியானவர் 2 பேரையும் நிரப்பி பாளையத்தின் நடுவுலையே இல்லை. இவங்க எல்லாரும் ஆசரிப்பு கூடாத திகதர்சனம் சொன்னா, இவன் பாளையத்தை திகதர்சனம் சொல்றான். இவன் திகதர்சனம் சொல்றது எல்லாருமே பார்க்குறாங்க இல்லை, எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ என்ன தெரியுமா? உங்கள் சந்ததிகள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க என்பதை உலகமே பார்க்கும், தேசமே பார்க்குற அளவுக்கு கர்த்தர் செய்வார். பிள்ளைங்க மறைஞ்சு ஓட முடியாது. இப்போ வேணா உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்துட்டு இது எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த வேதம் தேவையில்லை, ஜபம் தேவையில்லை, எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லைன்னு ஒதுங்கி ஓடலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசிச்சா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை உங்கள் பிள்ளைகளுக்குள்ள வச்சு கர்த்தர் இழுத்து கொண்டு வருவார். ஆமென். இங்கே அதான் நடந்துச்சு. அங்கே 2 பேர் நிரப்பப்பட்டாங்க. இப்போ நிரப்பப்பட்ட யோசுவா சொல்கிறான், ஆண்டவரே அவர்களை தடை பண்ணும். இப்போ உடனே மோசே என்ன சொன்னான் தெரியுமா? வாலிபர், நீ எனக்காக வயராக காண்பிக்கிறாயோ? அப்போ நான் இதில் பொதுமொழிப்பு அழகாக போட்டிருக்கோம். என்ன எல்லாருமே பொறாமையாக இருக்கா அப்படின்றான். பொறாமப்படுறியா? ஏன்னா எனக்காக வைராக்கியம் காட்டுறியன்னா, இந்த 70 அந்த 2 பேர் பாளையத்தில் உட்காந்து சொல்கிறான்ல, ஸோ இதனால் என் பேர் கெட்டு போயிருந்து நினைக்கிறியா? மோசே சொல்கிறார், என் பேர் கெட்டு போயிருந்து நினைக்கிறியா? என்னை தலைவன்லேருந்து தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறியா? கவலைப்படாத, அப்படி எதுவும் நடக்காது. பேசட்டும், தடை பண்ணாதிருங்க. பிள்ளைகள் அந்நிய பாஷை, பிள்ளைகள் ஆவில் நிரம்புறத, பிள்ளைங்க பரிசுத்தாவி வழிநடத்தப்படுறத யாராலும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. இதில் மோசே சொன்ன ஒரு வார்த்தை தான் ஹைலைட். என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்க கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே. ஆண்டவர் யோவேலில் தான் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுவார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆனால் இதுக்காக ஜெபம் யார் பண்ணா தெரியுமா? மோசே ஜெபிக்கிற, ஆண்டவரே உம்முடைய ஆவியை இந்த 70 பேர் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைங்க இருக்காங்கல்ல, இந்த ஜனங்கள் எல்லாரும் மேலும் இந்த ஆவியை ஊத்துனா ரொம்ப நல்லா இருக்குமே ஆண்டவரே. அந்த புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கு ஆவியானவர் இறங்கி அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்திருக்கிறார்.
அல்லேலூயா. இன்னைக்கு யார் யாரெல்லாம் அவரை நம்புகிறாங்களோ அவருடைய ஜனங்கள் எல்லார் மேலும் இன்னைக்கு என்ன இருக்குது? பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த சம்பவம் பரிசுத்த அன்னைக்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? பெந்தெகோஸ்தே அனுபவம். அன்னைக்கே வனாந்தரத்தில் பெந்தெகோஸ்தே. இன்னைக்காச்சும் தாவீதின் மாடியில் தான் என்ன பண்ணாங்க? தாவீதின் அறைன்னு சொல்லுவாங்க அந்த அறையை. அந்த தாவீதின் அறையை மேல் விட்ட அறையில் என்ன பண்ணாங்க? ஆவியானவருக்காக காத்திருந்தாங்க. ஆவியானவர் இறங்கி வந்தார். இவங்க இருக்கிறது வனாந்தரத்தில். நீங்கள் இருக்கிற இடம் பிரச்சனை இல்லை, உங்கள் இருதயம் தான் ஆண்டருக்கு தேவை. அப்போ வனாந்தரத்தில் அவர்களை பெந்தெகோஸ்தே அனுபவத்தை கொடுத்து அவங்கள மேகஸ்தம்பத்தினால் இருந்து வழி நடத்தி, இல்லை அவங்களுக்கு உருவாக்க வேண்டிய காரியங்களை உருவாக்கி ஆவியானவர் அழகாய் வழி நடத்தினார். அதனால தான் ஏசாயா 63:12 பார்க்குறோம், அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு. அப்போ யோசித்து பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் நிறைந்து, ஜனங்கள் முழுவதும் நிறைந்து, கூடவே இருந்து வழி நடத்தி அற்புதங்களை செய்து இந்நாள் வரை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராபா ஷாக்கா லஹரா பாதா ராமா. ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அன்னைக்கு கடலின் நடுவிலிருந்து காடைகளை உருவாக்கி கொண்டு வந்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். பாளையத்துக்கு வெளியே இருந்த அந்த 2 மூப்பர்களையும் நிரப்பின அதே ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்ற அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமாண்டவர், எங்களோட இருக்கிறீங்க. ராகா தாலா ராபா ஷாக்கா லாபா. வனாந்தர பாதையில் ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கானானுக்குள்ள சேர்த்து ஆண்டவரை அவங்கள மகிழ பண்ணின அதே ஆவியானவர் இன்னைக்கு எங்க ரட்சிப்பின் பாதையில் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இந்த சத்தியங்கள் எங்க வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும், எங்க வாழ்நாள் முழுவதும் ஆவியானவருடைய பிரசன்னத்தில், ஆவியானவருடைய ஞான ஸ்நானத்தில், ஆவியானவருடைய மகிமையில மூழ்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. ரீகா டாலா ராபா லாமா ராபா லாபா. சொல்லுங்க, ஆவியானவரே உங்க ஞான ஸ்நானத்தினால ஆண்டவர் என்ன நிரப்புங்கப்பா. உங்க ஆண்டவர் உங்க அபிஷேகத்தால நிரப்புங்கப்பா, உங்க பிரசன்னத்தால நிரப்புங்கப்பா. நாங்க மூழ்கி எந்திரிக்கணும் ஆண்டவரே. கணுக்கால் அளவு அல்ல ஆண்டவரே, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, நீந்தி 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 மூழ்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த என்னாகும் புஸ்தகத்திலிருந்து நாங்கள் ஆவியானவரை கற்றுக்கொள்ள செய்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.